பயிற்சி மையங்கள் நம்பி சார் பசங்க படிக்கிறாங்க. ஒருத்தர் கூட தூத்துக்குடியில ஒருத்தர் பெரிய ஆளு தொப்பி போட்டு வந்துருவாரு எதுக்கு எடுத்தாலும். அப்புறம் தமிழ்நாடு முழுக்க கிளைகள் வச்சிருக்கக்கூடிய இந்த புதுசா இப்ப இந்த வராண்டா ரேசா அவங்க பண்ற அட்டூழியம் தாங்க முடியாது. ஏன் ஒரு வார்த்தை நீங்க பேச வேண்டியதானே? நான் ஓப்பனா பயிற்சி மையங்களை சொல்றேன், எனக்கு ஒண்ணு இதுல பயம் இல்ல. எந்த பயிற்சி மையமாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தவறு வந்து தமிழ் நான் சொல்லக்கூடிய பயிற்சி மையங்கள் எல்லாமே தமிழகம் முழுக்கவோ இல்ல ஊர்லயோ கோச்சிங் சென்டர் வச்சிருக்கிற பயிற்சி மையங்கள் அவங்க படிக்கிறது ஜெனரல் தமிழ் படிச்ச பசங்க தான். ஏன் அவங்களுக்காக ஒரு வார்த்தை தமிழ் எப்படி நீங்க கேட்டிருக்கீங்க, இங்கிலீஷ் ஈஸியா கேட்டிருக்கீங்க. பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி இன் இந்தியா சென்னையில ஒருத்தர் விளம்பரம் பண்றாரு. ஃபீஸ் வாங்குறீங்கல்ல பசங்கள்ட்ட, ஏன் உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து இப்படி நடக்குது அப்படின்னு சொல்றது கூட உங்களுக்கு வாய் வரல? அரசுக்கு அழுத்தம் கூட இந்த போட்டித் தேர்வு நிறுவனங்கள் சொல்வது இல்லையா? அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறது இல்ல. நமக்கு எதுக்கு? நமக்கு ஃபீஸ் வந்துச்சா நம்ம வாழ்த்தமா? பையன் எப்படி போய் கேட்டு நமக்கு என்ன? இதை தான் பயிற்சி நினைக்கிறேன். ஓகே, யூடியூப்ல மோட்டிவேஷன் கொடுத்தோம், அதோட படிக்கிறேன். அதாவது இந்த பசங்க தான் சார் சொல்லணும். அதாவது பசங்க வந்து இந்த ஒருத்தர் வந்து ஸ்கூல்ல வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து ஒரு மாட்டினாரா? நான் என்ன பெரிய மோட்டிவேஷன்? படிப்பை தவிர உனக்கு என்ன மோட்டிவேஷன்? இன்னொருத்தர் சொல்லுதான் எனக்கு மோட்டிவேஷன் வந்து படிக்கவே தேவையில்லையே. உனக்கு சுயறிவு ஏன் படிக்க வர? சுயறிவு இல்லைன்னா ஏன் சார் படிக்க வர? எனக்கு மோட்டிவேஷன் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா நாளைக்கு நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு அங்க வந்து உனக்கு வந்து வேலை செய்ய முடியல, ஒருத்தர் அவர் வந்து மோட்டிவேஷன் பண்ணாலும் வேலை வைப்பியா?